இப்படிலாம் பேசுறதுக்கு சமந்தாவை தூக்கி ஜெயிலில் போடணும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறதுக்கும், டாக்டர் அவங்க ரொம்ப ஃபேமஸான டாக்டர் ட்விட்டரில், அதுக்கு ஆப்போசிட்டில் சமந்தா இருந்துக்கிட்டு என்னை தூக்கி ஜெயிலில் போடணுமா, ஏன் பேச மாட்டீங்க, நான் ஒரு செலிபிரிட்டி, என்னை என்னன்னாலும் பேசலாம், இஷ்டத்துக்கு பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி சமந்தா ரிப்ளை பண்ணதும், ஒரு சைடு சமந்தா பேசினது தப்புன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் நிறைய பேரும், இன்னொரு சைடு நிறைய பேர் இந்த டாக்டர் கிட்ட போய் நீங்கள் ஏங்க இவ்வளோ தேவையில்லாமல் வரிஞ்சு கட்டி சண்டை போட்டுட்ருக்கீங்க சமந்தா கிட்டன்னு சொல்லி கேள்வி கேட்குறதுன்னு சொல்லிட்டு இன்டர்நெட் ஃபுல்லாக இந்த ஒரு இஷ்யூ தான் இந்த வீக்கெண்ட் வந்து கண்டிப்பாக பேசப்பட்டு இருக்குது. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமந்தாவுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. அது சம்பந்தமாக அவங்க வந்து எடுத்த சில ப்ராக்டிசஸை பற்றி அவங்க சோஷியல் மீடியாவில் பேசுகிறதும், அவங்க பேசுறது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது, இதை ஃபாலோ பண்ணால் நிறைய பேர் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய டாக்டர் பேசுகிறதும். அதாவது சமந்தா வந்து இங்கே பாருங்க இதெல்லாம் அல்டர்னேட் மெடிசன், அதாவது அல்டர்னேட் மெடிசன்னா நம்ம நார்மலாக டாக்டர் கிட்ட போய் பார்க்கக்கூடிய மெடிசன் கிடையாது, அதுக்கு அப்பாற்பட்ட ஆல்டர்னேட்டிவான மெடிசன். இந்த ஆயுர்வேதா சொல்லலாம், சித்தா சொல்லலாம், அந்த மாதிரி வந்து இந்த சில விஷயங்களை வந்து அவங்க நிறைய பேசியிருக்காங்க. அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து நல்லதுன்னு இவங்க சொல்கிறதும், பதிலுக்கு டாக்டர்ஸ் இருந்துக்கிட்டு அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள்லாம் செத்துருவீங்க, இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி பாட்டுக்கு பேசிட்டு போயிடுறீங்க, அப்புறம் கடைசியில் டாக்டர்ஸ் எங்ககிட்ட தான் வந்து எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் ஜெயிலில் தூக்கி போடணும்னு சொல்லி பேசுறதும் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது. ஸோ பேசிக்காக என்ன நடந்திருக்குங்கிறத உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பிஃபோர் வி ஸ்டார்ட், நீங்கள் வந்து உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு டெய்லி எனக்கு வந்து ஒரு வீடியோவில் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. சேர்ந்துட்டிங்களா? எனிவே நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா வந்து அடிக்கடி அவங்களோட பயோ ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் போஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராமில். அவங்களுக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ஆட்டோ இம்யூன் பிரச்சனை இருக்குது. ஸோ பேசிக்காக அவங்களோட ஹெல்த் இஷ்யூ ஒன்று இருக்குது. நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக வேணாம். அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அது வந்து அவங்க ரொம்ப பிரேவாக ஃபைட் பண்ணிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா ரொம்ப கூனி குறுகி ஒதுங்கி போவாங்க. பட் இவங்க அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பிரேவாக அதை ஃபேஸ் பண்ணுறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நம்மளும் லைஃப்பில் வந்து ஒதுங்கி போவேணாம், முன்னாடி போகலாங்கிற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி அவங்க அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்காகவே இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் உண்டு. எஸ்பெஷலி விமன். அவங்க வந்து ஒரு டிவோர்ஸி ஆகிட்டு அவங்க வந்து ஒரு she is being a role model for a lot of girls in a positive way நிறைய விதத்தில். சமந்தாவுக்கு நிறைய ஃபாலோயிங் இருக்குது. சமந்தா சொல்கிறது நிறைய பேர் சீரியஸாக எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ சமந்தா வந்து ஒரு ஸ்டோரி மேக் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டோரி போடுறாங்க. அந்த ஸ்டோரியில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நெபுலைசரை வந்து ப்ரீத் இன் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஓகேவா? இந்த நெபுலைசருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருந்தை வந்து நம்ம தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே வச்சோன்னா அது வந்து நம்ம ப்ரீத் பண்ணி அந்த மருந்து உள்ளே போகும். டேரெக்டாக குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ப்ரீத் பண்ணி உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த நெபுலைசர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் மாஸ்க் போடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த நெபுலைசர். அது கிடையாது, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதில் அவங்க என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் டேக்கிங் மெடிசன் ஃபார் அ காமன் வைரல் கன்சிடர் ட்ரைங் அல்டர்னேட் அப்ரோச். அதாவது இந்த காமனாக வைரல்னு சொல்கிறப்ப, நம்ம காமன் வைரல்னு சொல்கிறப்ப ஜலதோஷத்தை எடுத்துக்கலாம் என்னோட புரிதலுக்கு. ஸோ ஜலதோஷம் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறப்போ நீங்கள் அதுக்கு உடனே மருந்து போகிறதுக்கு பதிலாக அல்டர்னேட் மருந்து யோசிச்சு பாருங்க. ஒன் ஆப்ஷன், அதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு நெபுலைஸ் வித் அ மிக்சர் ஆஃப் ஹைட்ரோஜன் பெராக்சைடு அண்ட் டிஸ்டில்டு வாட்டர் ஒர்க்ஸ் லைக் அ மேஜிக். அதாவது கொஞ்சம் ஹைட்ரோஜன் பெராக்சைடையும் தண்ணியமும் வந்து ஒரு நெபுலைசருக்குள்ளே ஊற்றி நீங்கள் நெபுலைசரை யூஸ் பண்ணுங்கள், ப்ரீத் இன் பண்ணுங்கள். அப்படின்னா வந்து அது ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு சரியாயிடும். அவாய்ட் அன்னெசரி யூஸ் ஆஃப் மெடிசன். நீங்கள் வந்து தேவையில்லாமல் மருந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு போஸ்ட்டு. ஹேஷ்டேக் அல்டர்னேட்டிவ் மெடிசன், மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸ்க்கு பதிலாக அல்டர்னேட் மெடிசன். அப்புறம் வந்து இதெல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ண டாக்டர் மித்ரா பாசு சில்லர் அப்படிங்கிற அவங்களோட டாக்டர் போல அவங்களையும் டேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டோரி வந்து சமந்தா போடுறாங்க. ஸோ இதை அவங்க ஸ்டோரியில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்விட்டரில் நிறைய டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு, எனக்கு இதை நிறைய பேர் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்குறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க இதெல்லாம் உண்மையிலே பாசிபிளானு. பட் இது பாசிபிள் இல்லை, இது வந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப கெடுதல், இதை பண்ணவே கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர்ஸ் போடுறப்போ ட்விட்டரில் ஒரு ஃபேமஸான டாக்டர் இருக்காங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபி பிலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்டர் இருக்காரு. இவங்க வந்து கேரளாவில் சார்ந்த ஒரு பர்டிகுலர் பர்சன். ஸோ இந்த லிவர் டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபி பிலிப்ஸ் வந்து ஒரு ட்வீட் மேக் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட், இந்த ஸ்டோரியை எடுத்து போட்டு சமந்தா நெபுலைசர் யூஸ் பண்ணி ஹைட்ரோஜன் பெராக்சைடு ஊற்றி நீங்கள் சுவாசிங்கிறத போஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லெஃப்ட் ரைட்லாம் போட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு அடுத்து கீழே வந்தோம்னால் பேசிக்காக இது வந்து தப்பு, இது பண்ணக்கூடாது,
ஆஸ்மா அண்ட் அலர்ஜி ஃபவுண்டேஷன் ஆஃப் அமெரிக்கா வந்து இது வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வார்னிங்கே போட்டிருக்காங்க. கோவிட் அப்போ நிறைய பேர் இது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை போட்டு சுவாசிச்சோன்னா நம்மளுக்கு கோவிட் சரியாயிடும்னு ஒரு வதந்தி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிடாதீங்கன்னு அமெரிக்கன் ஆஸ்மா அசோசியேஷன் வந்து பேசியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இங்கே ப்ரொபகேட் பண்ணாதீங்கிற ஒரு டோனில் இன் ரேஷனல் அண்ட் சயின்டிஃபிக் ப்ராக்ரெசிவ் சொசைட்டி, உண்மையிலே வந்து ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம வந்து முன்னேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சொசைட்டியாக இந்தியா இருந்துருந்துச்சுன்னா சமந்தா நல்ல எண்ணத்தில் பண்ணியிருக்கலாம். பட் சமந்தா பண்ண ஒரு விஷயம் வந்து மக்கள் நிறைய பேர் சமந்தாவே சொல்லிட்டாங்களா நான் ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து ஊற்றி நெபுலைசரில் சுவாசிக்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா அது கெடுதல், அது வந்து நெஞ்செல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிரும், அது நல்லதே கிடையாது சுத்தமாக. ஸோ இதை அவங்க பேசினதுக்கு அவங்கள வந்து ஃபைன் போடலாம் ஆர் புட் பிஹைண்ட் பார்ஸ், அவங்கள தூக்கி ஜெயிலில் போடலாம். அண்ட் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது அண்ட் பெட்டர் அட்வைசர்ஸ் தேவைப்படும், இந்த டீம் அவங்களுக்கு சரியில்லை, இந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ணிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் வில் இண்டியாஸ் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஆர் எனி ஹெல்த் ரெகுலேட்டரி பாடி டூ சம்திங் அபவுட் தி சோஷியல் மீடியா ஹெல்த் இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது ஜென்ரலாக பரவக்கூடிய டிசீஸை நம்ம சொல்லுவோம் இந்த சயின்டிஃபிக் டேர்மில், கரெக்டாக. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்ட்ரியோ ஹெல்த் ரெகுலேட்டர்ஸோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஏதாவது மெஷர் எடுப்பீங்களா? டேமேஜிங் பப்ளிக் ஹெல்த், இது இவங்க மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் போஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, அது பப்ளிக் ஹெல்த்தை பாதிச்சுட்டு இருக்குது. ஆர் எப்போவுமே முதுகெலும்பு இல்லாமல் மக்கள் சாகிறதுக்கு விட்டுட்டு இருப்பீங்களா இந்த மாதிரி சில பேர் பேசுறதுனாலன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் வேர்டாக இவங்க வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. அண்ட் அது கூடவே அவங்க என்ன போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அசோசியேஷன் வந்து அந்த அமெரிக்கன் ஆஸ்மா அசோசியேஷன் வந்து போட்ட ஒரு வார்னிங், டு நாட் புட் ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் டு யர் நெபுலைசர் அண்ட் பிரீத் இட் இன், திஸ் இஸ் ரொம்ப ஆபத்தானது அண்ட் COVID-19 வந்து இது எந்த விதத்துலையும் ப்ரிவென்ட் பண்ணாது. ஜென்ரலாக அந்த கோவிட் வந்த டயத்தில் இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு கோவிட் வராது, இல்லை கோவிட் சரியாயிடும், இந்த மாதிரிலாம் ரூமர் பரவச்சு, அது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லி அவங்க போஸ்ட் பண்ணதை கோட் பண்ணி சமந்தா இப்படிலாம் பண்ணிருக்காதீங்க, இப்படிலாம் ஒரு சரியான சொசைட்டியாக இருந்தால் அவங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் வேர்டை தான் சொன்னாங்க. பட் இது பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவங்க போஸ்ட்டும் பண்ணாங்க. நிறைய டாக்டர்ஸ் அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆமாம் என்னோட சொந்தக்காரங்களும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சமந்தா போட்டாங்க, நான் எனக்கு ஜலதோஷம் இருக்குது நான் இதை ட்ரை பண்ணமா, எனக்கு வந்து இருமல் இருக்குது நான் இதை ட்ரை பண்ணவான்னு சொல்லி கேட்குறாங்க. பட் இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம், இப்படி பண்ணோன்னா வந்து உடல் வந்து சீர்கேடாயிடும், இட் வில் கோ ராங். ஸோ இது வந்து லங்ஸ் எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிடும், இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆன உடனே சமந்தா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் மேக் பண்ணுறாங்க 3 பக்கத்துக்கு. ஏன்னா இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. சமந்தா வந்து ஜெயிலுக்கு போடப்படும் இப்படிலாம் பேசுறதுக்குன்னு சொன்ன ஒரு வார்த்தை வந்து கண்டிப்பாக இட் காட் ஆன். நிறைய பேர் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க, சமந்தா தப்பாக ஏதோ அட்வைஸ் பண்ணிட்டாங்கிறது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அப்போ சமந்தா 3 பேஜுக்கு வந்து 3 கரோசல் மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில். லாஸ்ட் 2 வருஷத்தில் ஐ ஹேவ் ஹேட் டு டேக் மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், எனக்கு நிறைய மருந்துகள் எடுக்கப்பட வேண்டியது இருந்துச்சு. அண்ட் நான் நிறைய மருந்துகள் எடுக்கிறப்போ எனக்கு ஒரு ஞாபகமாக இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு காஸ்ட்லியான மருந்துகள் வந்து எப்படி எல்லாருக்குமே கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமந்தாவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சு, அது அவங்க ரொம்ப பப்ளிக்காக எதிர்கொண்டது நல்ல விஷயம். அந்த விஷயத்துல இருந்து நான் நிறைய மருந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அப்படி ட்ரை பண்ணிட்டுருக்கப்போ நிறைய பேர் வந்து அஃபோர்ட் பண்ணக்கூட முடியாது, நிறைய மருந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, அஃபோர்ட் பண்ணக்கூட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் அல்டர்னேட் மெடிசனும் தேடி போக ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். நிறைய இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கலங்கிறப்ப நான் அல்டர்னேட் மெடிசனும் ஏதாவது ஒரு ஹோப் கிடைச்சிடும், அதை உடஞ்சி உட்கார்றதுக்கு பதிலாக நான் வந்து மருந்து இல்லைன்னு சொல்கிறப்ப நான் அதை உடஞ்சி உட்கார்றதுக்கு பதிலாக வேறு ஏதாவது மருந்து கிடைக்குமான்னு சொல்லி தேடி போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு டாக்டர், அண்ட் இந்த டாக்டர் வந்து என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு MBBS அதுக்கப்புறம் ஒரு MD, அவர் வந்து இந்தியாவோட DRDOவில் டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ DRDOவில் வந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனல் எஜுகேஷன்லாம் இருக்கிறப்பமோ அவர் வந்து எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாருன்னு இந்த அல்டர்னேட் தெரப்பி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த இதில் ஒரு விஷயம் நான் மக்களுக்கு வந்து தேவைப்படும், கம்மியான காசுக்கு மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி போகிறதுக்கு பதிலாக கம்மியான காசுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும், சம்டைம்ஸ் வந்து சொல்யூஷனே இல்லைங்கிறப்ப நம்ம அல்டர்னேட் மெடிசன் போகலாங்கிற நோக்கத்தில் தான் நான் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மெனி ஆஃப் அஸ் டீலிங் வித் ஹெல்த் இஷ்யூஸ் நீட் தட் ஹெல்ப். நிறைய பேருக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம் மெடிசன் சொல்கிறப்போ அல்டர்னேட்டாக ஏதாவது கிடைக்குமான்னு யோசிக்கிறப்போ அந்த ஹெல்ப் தேவைப்படும். எஸ்பெஷலி கிவன் ஹவு ஓவர்வெல்மிங் இட் இஸ் வென் எவ்ரி ஆப்ஷன் ஹேஸ் குவாலிஃபைட் பீப்புள் ஹூ ஆர் ஸோ சர்டன் ஷியர் ஆஃப் தேர் போலர் ஆப்போசிட் ஒப்பீனியன்ஸ். சித்தா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் வந்து சித்தா தான் இருக்கிறதுலே பெஸ்ட் மெடிசன் சொல்லுவாங்க. ஆயுர்வேதா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர் வந்து ஆயுர்வேதா தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டும்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒரு ஒப்பீனியன் சொல்கிறப்போ நம்ம வந்து யாரை சூஸ் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. ஏன்னா அவங்களோட இதில் குவாலிஃபை ஆனவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. போத் சைட்ஸ் ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் எவ்ரி ட்ரீட்மெண்ட் ஆர் போத்
ஸோ ஷியோர் அண்ட் பர்சுவேசிவ். ரெண்டு பேருமே வந்து அதை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சைடும் அந்த இது அவங்களோட தான் நல்லதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. இட்ஸ் டிஃபிகல்ட் டு நேவிகேட் தீஸ் அண்ட் ஃபைண்ட் குட் ஹெல்ப் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. பேசிக்காக அவங்களோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. அப்போ ஹெல்த்தை பற்றி நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஹெல்த்தை பற்றி நிறைய படிக்கிறப்போ ஹெல்த்தே வந்து ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா நிறைய இடத்துல இருக்குது. நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷனும் இல்லாமல் இருக்குது. அப்போ அல்டர்னேட்டாக வேறு ஏதாவது மெடிசன் கிடைக்குமான்னு போகிறப்ப எனக்கு சில டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ண சில விஷயத்தை வந்து நான் மக்கள் கிட்ட சொல்கிறேன். அண்ட் ஒவ்வொருத்தங்களும் அவங்க சொன்னது கரெக்ட்டுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப நம்ம எதை சூஸ் பண்ணுறது? சித்தா தான் கரெக்டும்பாங்க, ஆயுர்வேதா தான் கரெக்டும்பாங்க, அல்டர்னேட் மெடிசன் தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மெடிசன் அவங்க தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு டோனில் அவங்க ஒரு போஸ்ட் மேக் பண்ணுறாங்க. இதை போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லிவர் டாக்டர் அதுக்கப்புறம் அவங்க ஸ்டோரி வேற போட்டாங்க. அந்த ஸ்டோரியில் வந்து அந்த டாக்டர் இருக்கார்ல, இந்த சில்லர் அப்படிங்கிற ஒரு டாக்டர், இந்த அல்டர்னேட் ஹைட்ரோஜன் பெராக்சைடை ஊற்றி சுவாசிங்கன்னு சொன்ன டாக்டர் இருக்கார்ல, அவரை வந்து ஸ்டோரியில் டேக் பண்ணிட்டு சூப்பர், நீங்கள் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டாக்டர், நீங்கள் தான் வந்து ஒரு பவர் ராக் ஸ்டார் அப்படின்லாம் வந்து போஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி போடுறாங்க. பேசிக்காக அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து டாக்டர் சொன்னது தான், நான் சும்மாலாம் சொல்லலைங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு ஸ்டோரி போடுறாங்க. அண்ட் இந்த போஸ்ட்டில் மேக் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏன் இவ்வளோ ஹார்ஷாக என்ன பேசணும், அந்த லிவர் டாக்டருங்கிறவங்க வந்து ஏன் என்னை இவ்வளோ ஹார்ஷாக பேசணும், அவங்க வந்து சரியான விஷயம் என்னவா இருக்குன்னா, இந்த டாக்டர் நான் டேக் பண்ணியிருக்கேன், அவங்கள கூப்பிட்டு ஒரு டிபேட் பண்ணியிருக்கலாம்ல, இது வந்து சரியா தப்பான்னு. நான் வந்து ஒரு மாடர்ன் சயின்ஸ் பர்சனும் ஒரு அல்டர்னேட் சயின்ஸ் பர்சனும் வந்து பேசுகிறப்போ, அல்டர்னேட் மெடிசன் பர்சனும் வந்து உட்காந்து பேசுகிறப்போ எது சரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பேன். என்னையை போட்டு ஏன் இவ்வளோ தாக்கணும், என்னை தூக்கி ஜெயிலில் போடணுங்கிறாங்க, நான் ஃபேமஸாக இருக்கணுங்கிறதால தான் ஜெயிலெல்லாம் போடணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இமோஷனலாக அவங்களும் வந்து ஒரு போஸ்ட் மேக் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக வந்து மறுபடியும் லிவர் டாக்டர் வந்து கடைசியாக ஒரு போஸ்ட் மேக் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இதுதான் கடைசி போஸ்ட். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகும், பட் அவ்வளோ ட்ராமா நடந்துருச்சு ஒரு லாஸ்ட் 24 ஹவர்ஸில். இது எந்த விதத்துலையும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. நீங்கள் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரு சரியான அப்ரோச் என்னவா இருக்கும்னா, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதை டெலீட் பண்ணிவிட்டு இனிமேல் அதை பண்ணாமல் இருக்கிறது சரியான விஷயமா இருக்கும். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் பண்ணதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். இந்த நாட்டில் எனக்கு ஜீரோ ஹோப் ஃபார் சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் ஆர் ரேஷனலிசம் இன் திஸ் கண்ட்ரி. இந்த நாட்டில் எனக்கு சயின்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும் கொஞ்சமாவது லாஜிக்கலாக யோசிக்கிறதுக்கும் ஜீரோ டெம்பர்மெண்ட் இருக்குது, ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் வந்து சமந்தாவோட ஃபியூச்சர் சூடோ சயின்ஸ் அல்டர்னேட் பப்ளிக் மெடிசனை பற்றிலாம் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நான் வந்து எந்த விதத்துலையும் கமெண்ட் பண்ண மாட்டேன். யூ கான்ட் ஹெல்ப் பீப்புள் தட் டோன்ட் வாண்ட் டு பி ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டும் போட்டிருக்காங்க. பேசிக்காக இங்கே நடந்திருக்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பை திஸ் டைம் புரிஞ்சிருக்கும். சமந்தா வந்து அவங்க ஒர்க் ஆகும்னு நினைக்கிற ஒரு மெடிசன் ப்ராக்டிஸ் ஹைட்ரோஜன் பெராக்சைடை சுவாசிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போடுறாங்க. இல்லை அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் உடல் கெட்டு போகுங்கிறது வந்து மெடிக்கலாக நம்ம படிக்கிற டாக்டர் சொல்கிறாங்க. அது நிறைய இவர் மட்டும் இல்லை, நிறைய டாக்டர் சொன்னாங்க. ஸோ அது தப்பு. அண்ட் ஜென்ரலாக ChatGPTயில் போட்டாலே அதான் வருது, அது சரியான மெத்தட் இல்லைங்கிறது வருது. ஸோ இவரும் அதை தான் போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பொய்யான தகவலை போட்டுட்டுருங்க, உங்களை தூக்கி ஜெயிலில் போடணும். சமந்தா ஜெயிலில் போடுவீங்களா, நான் ஒரு செலிபிரிட்டி, என்னை ஜெயிலில் போட்டுறீங்க, நான் தான் அந்த டாக்டரை அட்டாக் பண்ணிடலாம், அவரை தானே நீங்கள் போய் கேட்கணும், என்னையும் கேட்குறீங்கன்னு. இவங்க இருந்துக்கிட்டு ஒரு டாக்டர்ஸ் எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் செலிபிரிட்டிஸ் ஒவ்வொருத்தங்களாக போஸ்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. அது ஒவ்வொரு டாக்டராக உட்காந்து நல்லிஃபை பண்ணிருக்க தான் வேலையா, இல்லை மக்களை காப்பாற்றுறது வேலையா? இந்த நாட்டில் வந்து கொஞ்சம் கூட லாஜிக்கு இடமே கிடையாதா? ஒருத்தன் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டான், ஹார்ஷ் வேர்ட் யூஸ் பண்ணிட்டானா, ஆமாம் இவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி பேசினீங்கன்னா ஹார்ஷாக பேசாமல் எப்படி பேசணும், ஸ்வீட்டாக உங்ககிட்ட ஏன் பேம்பர் பண்ணி பேசணும், நீங்கள் பண்ணுறது தப்பு. எத்தனை டாக்டர்ஸ் வந்து எத்தனை பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் நிற்பாங்க, அந்த செலிபிரிட்டி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற டோனில் தான் இவர் பதிலுக்கு பேசியிருக்காரு. இனிமேல் நான் வந்து இதை கேட்கவே இல்லைப்பா, நீங்கள் இனிமேல் என்னன்னாலும் பேசிக்கோங்க, நான் வந்து அதுக்கு ஃபுல் தம்ஸ் அப், சாரி நான் வந்து அதுலேருந்து கம்ப்ளீட்டாக கமெண்ட் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன், நான் என் வேலையை பார்க்குறேங்கிற டோனில் அவர் இந்த பிரச்சனையிலேருந்து நகர்ந்து போயிட்டாரு. அண்ட் கடைசியில் யூ கான்ட் ஹெல்ப் பீப்புள் தட் டோன்ட் வாண்ட் டு பி ஹெல்ப்டு. மக்கள் வந்து ஹெல்ப் வேணான்னு நினைக்கிறவங்கள போய் நீங்கள் என்னென்னு ஹெல்ப் பண்ணுவீங்க? எனக்கு ஹெல்ப் வேணான்னு சொல்லி மக்கள் இருக்கப்போ நீங்கள் எப்படி அவங்களை போய் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த போஸ்ட்டை முடிக்கிறாரு. இன்ஃபேக்ட் நீங்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சமந்தாவோட ஹேட்டர்ஸ் இந்த டாக்டர் அப்படிங்கிற மாதிரியும், இந்த டாக்டர் வந்து பொறாமையில் எப்படி பேசுகிறாரு அதெல்லாம் தாண்டி அங்கே இருக்கிற அண்டர்லைங் லாஜிக் இவங்க ரெண்டு பேருமே தூக்கி தள்ளி வச்சுடுவோம். பட் அங்கே இருக்கிற அண்டர்லைங் லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த். ஏன்னா அந்த டாக்டர் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாடி மார்ச் மாதமே வந்து சமந்தா போஸ்ட் பண்ண ஏதோ ஒரு விஷயத்தையும் மறுபடியும் டேக் டேண்டிலியன் ரூட்ஸ் சாப்பிட்டோன்னா வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதுங்கிறப்போ அதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லை, சமந்தா வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு டைம் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்காரு. இது ரெண்டாவது தடவை அவர் பேசுகிறாரு. அண்ட் சீரியல் அஃபண்டர்னு வேற சொல்கிறாங்க. அடிக்கடி இவங்க இப்படியே பொய்யா பேசிகிட்டு இருக்காங்கிறது இந்த டாக்டரோட குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு நம்ம இந்த இஷ்யூவை தள்ளி வச்சுட்டு நம்ம ஜென்ரலாக பார்த்தோனால் ஒரு விஷயம் பப்ளிக்காக நம்ம ஒரு விஷயம் சொல்கிறப்போ ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே, வீட்டில் அப்பா அம்மா கிட்டேயோ ஆர் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை நம்மளோட பார்ட்னர்கிட்டயோ ஒரு மெடிசன் இந்த மருந்து சாப்பிட்டேன்னா உனக்கு இது சரியாயிடும்னு சொல்கிறப்போ ஒரே ஒரு கேள்வி தான் நம்மளை கேட்டுக்கணும். நம்ம டாக்டராக இருந்தால் அதை சொல்லலாம். நம்ம டாக்டராக இருந்து பேஷண்ட்டை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லலாம்.
பட் நம்ம டாக்டர் இல்லை. நம்ம வந்து ஆப்போசிட்டில் நம்ம மெடிசன் ஒருத்தங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறப்போ பை டிஃபால்ட் அவங்க பேஷண்ட் ஆகிடுறாங்க. அவங்களும் பேஷண்ட் கிடையாது. கரெக்டாக நம்ம அவங்களோட ஃப்ரெண்டோ இல்லை அவங்களோட ரிலேட்டிவோ இன் சம் கன்சர்ன் நம்ம சொல்கிறோம். அது நம்ம வந்து வேணும்னே அவங்க கெட்டு போகணும் இல்லை அவங்க உடம்பு சரியில்லாமல் போகணும்னு சொல்கிறதில்ல. நம்ம கிட்ட யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்கிறோம். பட் உடம்பு எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். எந்த ஒரு மெடிசனல் ப்ராக்டிஸாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர், ஆக்சுவல் மெடிக்கல் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு டாக்டர் இந்த பேஷண்ட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது தான் சரியான ஒரு விஷயம். நம்ம ஊரில் பல வருஷமாகவே வந்து மூட நம்பிக்கைகள் நிறைய இருந்த நாட்டில் தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். மூட நம்பிக்கைகள் இருந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மாடர்ன் சயின்ஸ் வந்து இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடாப்ட் ஆகிட்டு இருக்கும். இவ்வளவு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய உலகத்தில் ஆப்பிள் எவ்வளோ மாடர்னான ஒரு கம்பெனி. கரெக்டாக உலகத்தையே இன்றைக்கி மிகப்பெரிய கம்பெனி ஆப்பிள் தான். இது கூட ஆப்பிள் தான். இவ்வளவு சொல்லப்படக்கூடிய ஆப்பிளோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இறந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? அவர் சயின்ஸை நம்பாமல் இருந்தது, மாடர்ன் மெடிசனை நம்பாமல் இருந்தது. அவர் ஸ்டார்டிங்லேயே அதை சால்வ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் அது பண்ணல. அவர் வந்து அதுக்கு சுற்றி வளைச்சி என்னலாமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அல்டர்னேட் மெடிசன்லாம் தேடி கடைசியில் ரொம்ப சின்ன வயசில் இறந்து போனார். ரொம்ப சின்ன அவர் இறந்து போகிற வயசில் பேசிக்காக அதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டார். காரணம் சரியான டாக்டர்ஸ் கிட்ட அவர் போகாமல் தள்ளி வச்சது தான். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம டாக்டர் இல்லைனா அட்வைஸ் பண்ணக்கூடாது. 2வது, அடுத்தவங்க ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க டாக்டராங்கிறதையும் யோசிக்கணும். இந்த 2 விஷயம் தான் இந்த மொத்த இஷ்யூலேருந்து டேக்கவே. நம்ம சமந்தாவை பற்றியும் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக அவங்களோட பர்சனலுக்குள்ளே போக வேணாம். லிவர் டாக்டருக்கும் சமந்தாவுக்கு என்ன பிரச்சனைங்கிறதுல லிவர் டாக்டர்கிட்டையும் நம்ம பெருசாக போக வேணாம். நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம டாக்டரா, அப்போ நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது. நம்ம டாக்டராக இருந்தால் சொல்லலாம், நம்ம டாக்டர் இல்லை அப்போ அட்வைஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் ஒருத்தன் நம்ம கிட்ட சொல்கிறாங்கனால், நம்ம அம்மா அப்பாவே இருந்தால் கூட இதை பண்ணுறா அது சரியாயிடும்டான்னு சொன்னாங்க கூட, அவங்க டாக்டரா, அவங்க டாக்டர்னா அவங்க 100% எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். யாருமே வேணும்னே நம்மளுக்கு கெடுதல் நினைக்க போகிறதில்ல. பட் தெரியாமல் நிறைய கெடுதல் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த மொத்த எபிசோட்லேருந்து நம்ம டேக் அவேவாக எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த வீடியோட முடிகிறப்போ நான் உங்ககிட்ட ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமஸான ஒரு மித்து நம்ம ஊரில் இருக்கும், இது செஞ்சால் இது சரியாயிடும்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி எந்த ஒரு மித்து வந்து நீங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அது டீபங்க் பண்ணுறதுக்கு கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நிறைய டாக்டர்ஸ் பார்ப்பாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு மூட நம்பிக்கை நம்ம ஊரில் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். until then, bye. மதன் கோடி signing off here. இந்த மாதிரி உலகத்தில் என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறத சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா subscribe and join MG Squad. Love you all. Take care. Bye. Cheers. Have a great weekend.